Let me see about the operands in the computer hardware. There are three types of operands. First one is register operands, second one is memory operands, third one is constant or immediate operands. Register operands means ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஆப்பரன்ஸ் இருக்கும். அதுதான் என்னன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஃபார்மேட். ஸோ நம்ம இப்போ வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஆப்பரன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்பரண்டோட டைப் வந்து ரெண்டுமே ஆர் we can say மூணுமே வந்து ரிஜிஸ்டராக இருந்தால் அதை வந்து என்னது ரிஜிஸ்டர் ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக 32 பிட் இன் லென்த்தில் இருக்கும். there are two types of register வந்து we can use in the instruction. First one வந்து dollar and followed by the t. ஸோ டீன்னு என்ன அர்த்தம்னா டெம்பரரி வேரியபிள்ஸ். இன்னொரு வேலை எப்படி வந்து ரெஜிஸ்டர் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா டாலர் அண்ட் ஃபாலோட் பை தி எஸ். ஸோ எஸ்னா எதை மீன் பண்ணுது, சேவ்டு வேரியபிள். அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் ஆப்பரன்ஸ் அப்படின்றது மெமரி ஆப்பரன்ஸ். மெமரி ஆப்பரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லோட் அண்ட் ஸ்டோர். எப்போல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அப்போல்லாம் அதுக்கு வந்து மெமரி ரிலேட்டட் ஆப்பரண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஏன்னா லோட் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ என்ன பண்ணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி மெமரி டு ரெஜிஸ்டர். ஸோ இந்த இடத்துல மெமரி ஆப்பரண்ட் இன்வால்வ் ஆகிருக்குது. அண்ட் தென் ஸ்டோர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா ஃப்ரம் ரெஜிஸ்டர் டு மெமரி. ஸோ இந்த இடத்துலையும் மெமரி ஆப்பரண்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கனால இது வந்து என்னது அனதர் டைப் ஆஃப் ஆப்பரண்ட் வந்து மெமரி ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸப்ட் ரெஜிஸ்டர். அண்ட் தென் வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் இமிடியட் ஆப்பரன்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போ வந்து உங்களுடைய ஆப்பரண்ட்டில் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பரண்ட் பேர் என்னது இமிடியட் ஆப்பரன்ஸ். ஸோ எப்போல்லாம் இமிடியட் ஆப்பரண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனோட எண்டில் ஐ அப்படின்னு ஒரு லெட்டர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஐ மீன்ஸ் இமிடியட். அதாவது ஆட் ஐ அப்படின்றது என்னன்னா ஆட் இமிடியட்லி, அதாவது ஒன் ஆஃப் த ஆப்பரண்ட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் அப்படின்றத இதோடைய மீனிங். ஸோ இந்த இடத்துல 3 ஆப்பரண்ட் இருக்குது, $S2, $S3, 100. 100ன்றது கான்ஸ்டன்ட் ஆப்பரண்ட், S2 S3ன்றது ரெஜிஸ்டர் ஆப்பரண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனோடைய மீனிங் என்னது, $S2 இஸ் த டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட், $S3ன்றது இட் இஸ் நத்திங் பட் சோர்ஸ் ஆப்பரண்ட்ஸ், 100ன்றது கான்ஸ்டன்ட் ஆப்பரண்ட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி த ரிசல்ட் வில் பி ஸ்டோர் இன் டு தி S2, அதாவது டெஸ்டினேஷன் ஆப்பரண்ட்டில் ஸ்டோர் ஆகும். அதுதான் இதோடைய மீனிங். இந்த பர்டிகுலர் கான்செப்டில் 2 சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்து லிட்டில் எண்டியன் சிஸ்டம், இன்னொன்று வந்து என்னன்னா பிக் எண்டியன் சிஸ்டம்ன்றதை ஃபாலோ பண்ணுறோம். நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேரக்டர் இருக்குது, ரைட் எண்ணில் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து LSB, அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட். அதோடைய லெஃப்ட் மோஸ்ட் பிட்டை என்ன சொல்லுவோம், மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிட்டில் எண்டியன் சிஸ்டம்னா என்ன பண்ணும்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு பிட் வந்து LSBயில் வந்து லொக்கேட் ஆகி அங்கேருந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது பேர் வந்து லிட்டில் எண்டியன் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HIJK அப்படின்ற ஒரு செட் ஆஃப் கேரக்டர் இருக்குது. இதுவே லிட்டில் எண்டியன் சிஸ்டம்னா என்ன பண்ணும்னா எங்கேருந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும், ஃப்ரம் தி LSB, அதாவது KJIH. ஓகே, பிக் எண்டியன் சிஸ்டம்னா என்ன பண்ணும், இது எங்கேருந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும், ஃப்ரம் தி MSBலேருந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து ரீட் பண்ணுற டேட்டா எப்படி இருக்கும், HIJK. ஸோ இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ.